பெரிய பெரிய அளவுல கடன் பெற்றவர்கள் யார் பட்டியல் போட்டிருக்கிறாங்க. அது தகுந்த சான்றுகளோடு வெளியிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் யாருன்னு நினைக்கிறீங்க? பெரிய பெரிய பண முதலைகள் தான் அந்த கடனை வாங்க முடியுது. ஒரு சாதாரண அற்பமானவர்களால் வாங்க முடிவதில்லை. அற்பமான தொகைக்கு 1000 செக்யூரிட்டி கேட்கிறான். இது விளங்கிக்கணும். இன்னும் என்ன செய்யறான்னு கேட்டா, வராது என்ற இடத்துல எல்லாம் எம்எல்ஏ சிபாரிசு பண்ணனவன நான் திருப்பியே கொடுக்க மாட்டேன்னு தெரியும். எம்பி கையெழுத்து போடுவாரு, பேங்க்ல 5 லட்சம் ரூபாய் எனக்கு தந்துருவான். எம்பிக்கு என்கிட்ட கேட்பாரு, 50,000 எனக்கு கொடுத்துரு, 5 லட்சம் ரூபாய் உனக்கு வாங்கி தர்றேன், 50,000 எனக்கு கொடுத்துருங்கிறாரு. நான் வாங்கிட்டேன்ல, திருப்பி வர்றதுக்கு என்ன உத்தரவா? ஒரு உத்தரவாதம் இல்ல. இப்படி சிபாரிசுகளினால் ஏமாற்றப்பட்டு வெளியே போன பணம் எவ்வளவு தெரியுமா? அதனாலதான் இப்ப யஸ்வந்த் சின்ஹா உங்களுக்கு பாடம் படி தந்தாரு. உங்கள்கிட்ட ஒரு ஒப்பந்தத்தை நிறைவேற்றுறது ஒரு கடமை தானே. அரசாங்கம் என்ன சொல்லி கொண்ட பணம் வாங்குச்சு? 13% தரேன்னு பணம் வாங்குது. அப்புறம் ஏன் 11 குறைச்சாரு? இப்ப யஸ்வந்த் சின்ஹா குறைச்சாரு. இப்ப இந்த பட்ஜெட்ல என்ன சரத்தின்படி உங்கள்கிட்ட வட்டிக்கு பணத்தை முதலீடு வாங்கினாரோ அதை அவர் குறைக்கிறார். திவாலா போச்சுன்னு வைங்க, அப்ப என்ன கதை? யார்கிட்ட போய் வாங்குவீங்க? அதெல்லாம் யோசிச்சு பார்க்கணும். அதனால வட்டி அடிப்படையா இந்த 1 லட்சம் கோடி ரூபாய் வட்டி செலுத்தல என்று சொன்னா, அந்த ரூபாய் நம்ம கையில இருந்தா இந்தியா எங்க போயிருக்கு தெரியுமா? கங்கை காவிரி இணைக்கலாம், வருஷம் பெரிய பசுமை புரட்சி பண்ணலாம். உலகத்திலே பயங்கரமான பொருளாதார வல்லரசு ஆகலாம். உலகத்திலேயே பெரிய வல்லரசு ஆவதற்கான அவ்வளவு வளங்களும் பொருளாதார வல்லரசு சொல்றேன். பொருளாதார வல்லரசு ஜப்பான் மாதிரி, ஜப்பான் பொருளாதார வல்லரசா இருக்குது. அந்த மாதிரியான ஒரு வல்லரசு ஆவதற்குரிய அத்தனை வசதிகளும் நம்ம நாட்டில் இருக்குது. ஆளுநர்கள் எதுக்கு செய்யறான்? எதுக்கு வட்டி வாங்குறான்னு நினைக்கிறீங்க? கவனிங்க. ஒரு ஊர்ல தண்ணி தொட்டி கட்ட வேண்டி இருக்கு. இந்த தண்ணி தொட்டியை டேங்க் கட்டுறதுக்காக வேண்டி உலக வங்கியில கடன் கேட்கிறாங்க. ஒரு தண்ணி தொட்டி கட்டுறதுக்கு கூட வக்கில்லாத ஒரு பஞ்சாயத்து கூட கட்டாத அதுக்கு கடன். பெரிய பெரிய பணக்காரர்கள் எல்லா வசதிகளோடும் பெட்ரோல் பம்பு அமைப்பதற்காக வேண்டி உலக வங்கியில கடன். எது கடன்? பெட்ரோல் வங்கியிலேயே பாத்ரூம் இருக்கணுமா, அங்கேயே அதெல்லாம் என்னென்னமோ வசதிகள்லாம் இருக்கணுமா, டெலிபோன் இருக்கணுமா, கக்கூஸ் வசதி இருக்கணுமா, கொக்கோ கோலா விற்கணுமா, அந்த மாதிரியான வசதிகள்லாம் வேணுங்கிறதுக்காக வேண்டி பண முதலைகளுக்கு பயன்படுவதற்காக பெட்ரோல் பங்குக்கு வரி, பஸ் வாங்குறதுக்கு வரி, அது வாங்குறதுக்கு வரி, வட்டின்னு சொல்லி இதுக்குத்தான் வட்டிகள் உலக வங்கியில வாங்கப்படுதே தவிர நலத்திட்டங்களுக்கு வாங்கப்படவில்லை. உருப்படாத காரியங்களுக்கு வாங்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. அவங்க கேட்ட ஒரு அடிப்படைக்கு வருவோம். அதையும் வட்டின்னு எடுத்துக்கிறீங்க, வியாபாரம் எடுத்துக்கிற வேண்டியான 10 ரூபாய்க்கு வாங்கி 12 ரூபாய்க்கு விற்கலையா? 10 ரூபாய்க்கு கொடுத்து 12 ரூபாய் வாங்குற தப்பா? அவங்க என்ன அடிப்படையில் கேட்கிறாங்கன்னா, வட்டிக்கும் வியாபாரத்துக்கும் வித்தியாசம் பார்த்தா வித்தியாசம் இல்லாம தெரியுது. எப்படி தெரியுது? ஒரு ஆள் 100 ரூபாய் வாங்குறோம், 110 ரூபாய் வட்டின்னு திருப்பி கொடுக்குறோம், 10 ரூபாய் கூட வாங்குறாரு, அது தப்புங்கிறோம். இதை 100 ரூபாய்க்கு வாங்கி 110 ரூபாய்க்கு விற்கிறாரு, இப்போ 10 ரூபாய் கூட வாங்கத்தான் செய்யறாரு, இதை சரிங்கிறீங்களே. கேள்வி வழங்குது. அவங்க கேட்ட கேள்வி பாயிண்ட், 100 ரூபாய் ரூபாயா கொடுத்து 10 ரூபாய கேட்டா தப்புங்கிறீங்க. இந்த கைக்குட்டையை 100 ரூபாய்க்கு வாங்கி 110க்கு வித்தா அது வியாபாரம் லாபம்ங்கிறீங்க. இதையும் லாபமா எடுத்துக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்கிறாங்க. ஒரு அடிப்படையை புரிஞ்சுக்கிறணும். வட்டிக்கும் வியாபாரத்துக்குள்ள பெரிய வித்தியாசம். என்ன வித்தியாசம்னா, வியாபாரங்கிறது ஒரு டைமோட உறவு முடிஞ்சு போயிடும். 100 ரூபாய்க்கு வாங்கினேன், 110க்கு வித்தேன், இது உங்களுக்கு எனக்கு 110 ரூபாய் முடிஞ்சு போச்சா கதை. வட்டி எப்படி தெரியுமா? சங்கிலி தொடர். நீங்க 100 ரூபாய் வச்சிருந்தீங்கள, இந்த மாசத்துக்கு 10 ரூபாய் கொடு, அடுத்த மாசம் வச்சிருந்தீங்கள அதுக்கு 10 ரூபாய் கொடு, அடுத்த மாசம் வச்சிருந்தீங்கள அதுக்கு 10 ரூபாய் கொடு, இன்னொரு மாசம் வச்சிருந்தீங்கள அதுக்கு 10 ரூபாய் கொடு, இன்னொரு மாசம் வச்சிருந்தீங்கள அதுக்கு 10 ரூபாய் கொடு. 100 ரூபாய் கொடுத்துட்டு 50,000 ரூபாய் வாங்கினவன் இருக்கான். கொடுத்தது 100 ரூபாய், எவ்வளவு வாங்கினவன் இருக்கிறான்? எனக்கு தெரிஞ்சு என்னுடைய குடும்பத்தை சேர்ந்த ஒரு சகோதரர் ஒரு 25 பவுன் நகைய அந்த காலத்துல 500 ரூபாய்க்கு 500 ரூபாய் கடன் வாங்கிவிட்டு, நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது 25 பவுன் நகையை கொண்டே வச்சுவிட்டு 500 ரூபாயிலேயே 25 பவுன் மூலிகை போச்சுட்டான். வாங்கினது வெறும் 500 ரூபாய் காசு, 25 பவுன் மூலிகை இருக்கு 500 ரூபாய்க்குள்ள. அப்ப அந்த மாதிரி எத்தனை பேர் வீட்டை கொண்டு அவசரத்துக்கு வைப்பான்? வாங்க முடியாது. நல்லா நீங்க சிந்திச்சு பார்க்கணும். வட்டிக்கு கடன் வாங்கின யாராவது எக்ஸ்ட்ரா சுமையை சுமக்கிறானா, முன்னேறினானா? நீங்க சிந்திச்சு பார்க்கணும். உங்களுக்கு ஒரு கஷ்டம், 1 லட்சம் ரூபாய் தேவைப்படுது, 4 லட்சம் ரூபாய் வீடு, இந்த 4 லட்சத்தை கொண்டு அடமானம் வச்சுட்டு 1 ரூபாய் வாங்குறீங்க. உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் பெரட்ட முடியாத உங்களுக்கு மறுபடியும் 1 லட்சம் ரூபாய் எப்படி பெரட்டுவீங்க? 1 லட்சம் ரூபாய் உங்களுக்கு பெரட்ட முடியாத நிலையில் நீங்க இருக்கிறீங்கன்னு தெரியுது. 1 லட்சம் ரூபாய் வாங்கி போட்டீங்க. வாங்கின 1 லட்சம் ரூபாய் வேண்டி வட்டி கட்டணும். உங்களுடைய வருமான சாப்பாட்டுக்கு சரியா இருக்கு, முத மாசம் கட்ட மாட்டீங்க,
1,10,000 போயிடும். 1,10,000 வட்டி போடுவோம் அடுத்த மாசம். அதுக்கு அடுத்த வருஷம் 1,02,000 வட்டி போடுவான். இப்படியே போட்டு 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 நீங்க 4 ரூபா கொடுத்தீங்க, 4 லட்சம் ரூபாய் சரியா போச்சு போங்கம்மா. ஒரு புத்திசாலி என்ன பண்ணணும், நெருக்கடி வருதா அந்த 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 சொத்தை வித்துப்புட்டு 3 லட்சம் ரூபாய்க்கு வேற ஒரு சொத்தை வாங்கி போடு. 4 லட்சம் ரூபாய் சொத்தை வித்துப்புடு. உனக்கு 1 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு இல்லாம போறதுக்கு 4 லட்சத்தை வித்து கொடுப்பா. 3 லட்சத்துக்கு சின்ன சொத்தை வாங்கி போடு. எவனுக்கு நீ மாசம் மாசம் கட்ட வேண்டிய தேவையில்லை. உன்னுடைய வருமானத்தை கொண்டு வாழ்க்கை நடத்து. அதுக்கு மேல உன்னால் சேமிக்க முடிஞ்சா அதை வாங்கிட்டு போ. எது நல்லதுன்னு யோசிச்சு பாருங்க. 50 பவுன் நகையை கொண்டு கொடுத்து 10,000 ரூபாய் வாங்குறதுக்கு பதிலா 10,000 ரூபாய்க்கு அளவு வித்துட்டு போவேன். மீதி உங்கையில இருக்கும்ல. 50 பவுன் நகையை கொண்டு அடக வச்சு 10,000 வாங்குறதுக்கு பதிலா அதுல 4 பவுன் வித்தா உனக்கு 10,000 கிடைச்சிடும். 4 பவுன் வித்துப்படு. மீதி 46 பவுன் உன்ட மிச்சமா இருக்கும்ல. 50 பவுன் நீ இழக்க மாட்டீங்கள. அதுதான் நீங்க கவனிங்க. வட்டிங்கிறது தொடர் உறவு. வியாபாரம்ங்கிறது ஒரே டைம் வெட்டி போச்சு. இது 100. அடுத்த மாசம் என்கிட்ட ஒரு கரிசி போவானி இல்ல, அதுக்கு 10 ரூபா தாங்கன்னு கேட்க முடியாது. நான் 100 ரூபாய்க்கு வாங்கி 110 வித்துட்டேங்க. அடுத்த 1ஆம் தேதிக்கு போன மாசம் ஒரு கரிசி தந்தேன்ல 10 ரூபா தாங்க கேட்பானா? விளக்கமா தூக்குவீங்களா இல்லையா? வட்டியில தூக்குவீங்களா? வட்டியில அப்படி தூக்க முடியுமா? இது ஒரு பெரிய பொருளாதார சுரண்டல். இன்னும் சொல்றேன், வட்டிங்கிறதுனால மனிதாபிமான உணர்வுகள் நம்ம இடத்துல மழுங்கி போதா இல்லையா? அதை யோசிச்சு பாருங்க. இந்த பாருங்க, என் தகப்பனை ஆஸ்பத்திரியில போட்டு சாவ கிடக்கிற நிலையில ஆஸ்பத்திரியில போட்டு ஒருத்தன் நான் உதவி கேட்கிறேன். மனிதாபிமானமா கடன் தரணும். அதான் மனிதாபிமானம். கஷ்டப்படுறாரியா குடியா, நான் தந்துடுறேன். பொருளை வேண்டாம், செக்யூரிட்டிக்கு வாங்கிக்கலாம். சும்மா கொடுக்க வேணாம். செக்யூரிட்டிக்கு ஒரு பொருளை வாங்கிக்க. கடனா கொடுக்கணுமா இல்லையா? கடனா கொடுக்கக்கூடிய மனிதாபிமானம் உருவாவது நல்லதா? எளவு ஊடா இருந்தாலும் என்ன வச்சுட்டு போடாங்கிறான, அது நல்லதா? நம்மளை மனிதாபிமான அற்றவர்களா மாத்திருச்சா இல்லையா? சும்மா கடன் கொடுத்து உதவுங்களேன். ஒருத்தர் கடன் கொடுத்து உதவுறதுங்கிறது ஒரு கெட்டதாது. நபிகள் நாயகம் சொல்றாங்க, யார் ஒருத்தன் கொடுத்த கடனுக்கு வாங்காமல் தள்ளுபடி செய்கிறானோ அவனுக்கு அல்லாஹ் அவனுடைய பாவங்களை. ஐயா ஆசிரியர் தேவராஜன் அவர்கள் அழகான கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அதாவது மோட்சம், சொர்க்கம், நரகம் அப்படின்னு சொல்லி இந்த உலகத்தில் எவ்வளவு கஷ்டம் வேணாலும் போட்டு தொலை, அங்க போய் நல்லா இருக்கலாம் அப்படின்னு வேற மார்க்கங்கள்ல சொல்றாங்களே, அந்த மாதிரி இஸ்லாத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறதா? அதான் அவருடைய கேள்வி. அதாவது சொர்க்கம் நரகம் அந்த மாதிரி பயங்காட்டுறது இஸ்லாத்திலையும் இருக்கிறதா என்று கேட்டால் இருக்குது. இஸ்லாமிய மார்க்கத்திலையும் நாங்கள் சொர்க்கம் என்பதை நம்ப வேண்டும், நரகம் என்று ஒரு தண்டனை இருக்கிறதையும் நாங்கள் நம்ப வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. அது எப்படி நம்ப வேண்டும் வர்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நம்புறது நல்லதா கெட்டதா? ஏன் இந்த ஐயாவுடைய கேள்வியிலிருந்து இந்த உலகத்தை பத்தி பேசாம நீ என்னண்டு வேண்டாலும் இங்க கஷ்டப்பட்டுட்டு போ, நீ அங்க போய் நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவது இந்த உலகத்துல மனுஷனுக்கு கஷ்டமுல கொடுக்குது. கஷ்டம் கொடுக்கக்கூடிய ஒரு நெறியாத்தானே இது இருக்குது என்ற தோரணை அதற்குள்ள அடங்கி இருந்ததுனால இப்படி நம்புறது நல்லதா கெட்டதா அதை முத பார்க்கணும். சொர்க்கம்னு ஒண்ணு இருக்குது, நரகம்னு ஒண்ணு இருக்குது, அதை தான் நம்ம லட்சியமா கொண்டு வாழணும் அப்படின்னு சொல்லுவது நன்மைதான். மனித குலத்துக்கு அதனால எந்த ஒரு கேடும் கிடையாது. தனிப்பட்ட முறையில் ஒன்றிரண்டு மனிதர்கள் பாதிக்கப்படுவாங்களே தவிர டோட்டலா எடுத்துக்கிட்டீங்கன்னு கேட்டா மனித சமுதாயம் என்று எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா அது நல்லதுதான். எப்படி நல்லது? இப்ப எத்தனையோ பாவங்கள் இருக்கு உலகத்துல. எல்லாருக்கும் கொலை பாவம், கலப்படம் பாவம், திருடுறது பாவம், லஞ்சம் ஊழல் பாவம், துரோகம் செய்யறது பாவம், அளவுணர்வைகள்ல மோசடி செய்யறது பாவம், வாங்கின கடனை திருப்பி தர மாட்டேன்னு சொல்றது பாவம், அடுத்தவன் கொண்டாட்டி மேல ஆசைப்படுறது பாவம், விபச்சாரம் பாவம், இப்படி எவ்வளவோ பாவங்கள் நீங்க நாங்க எல்லாரும் ஒத்துக்கொண்டிருக்கக்கூடிய பாவங்கள் இருக்கிறது. இந்த பாவங்களில் இருந்தெல்லாம் மனிதன் மீட்சி பெறணும்னு சொன்னா அந்த பாவம் உணர்ந்தவன மீட்சி பெற முடியுமானா முடியாது. நீங்க வேணா கேளுங்க, ஒரு திருடன்ட்ட போய் திருடுவது நல்லதான்னு கேளுங்க, அவன் என்ன சொல்லுவான்? நல்லது இல்லதான், நல்ல உலகத்தில் நல்லா இருக்கிறன்ல அப்படிமா. ஒரு கலப்படம் செய்யறவன் போய் கேளுங்க, கலப்படம் செய்யறது நல்லதான்னு கேளுங்களேன், நல்லது இல்லம்மா. குடிகாரன் போய் கேளுங்க, நான் குடிக்கிறியடா அதனால உனக்கு என்ன வருது, நீங்க ஒண்ணு அதுல எவ்வளவு நன்மை இருக்கு தெரியுமா அப்படி சொல்லுவானா? நீ புகை பிடிக்கிறியப்பா அதனால என்ன வருது, என்ன வருதா, 1000 முட்டை சாப்பிட்ட சக்தி வருதுன்னு சொல்லுவான். அவன் கெடுதிதான், என்ன பண்றது, விட முடியலையேங்கிறான். அப்ப தப்பு செய்யறவனுக்கெல்லாம் அது தப்புன்னு தெரியுது, தெரிஞ்சுக்கிட்டு செய்யறான்.
அப்ப தப்புன்னு தெரியாம செஞ்சா அறிவுரை சொல்லலாம். தப்புன்னு தெரியாம செஞ்சான்னு சொன்னா கொலை செய்யறது தப்புன்னு தெரியறதுக்கு பெரிய படிக்கணுமா போய்? ஒரு உசுரை எடுக்கிறது பாவம்னு யாருக்கும் தெரியாதா? தெரியுது, தெரிஞ்சுக்கிட்டு தான் கொள்றான். அப்படி கொள்றாங்கிறது தான் உலகத்துல சட்டங்கள் போடுறாங்க. உலகத்துல ஒரு நாடு உண்டாக்குறாங்க, நாட்டுக்குன்னு சில சட்டங்களை போடுறாங்க. இந்த தப்பு செஞ்சா இந்த தண்டனை, அந்த தப்பு செஞ்சா அந்த தண்டனை, இந்த தப்புக்கு 6 மாசம், அந்த தப்புக்கு 1 வருஷம், இந்த தப்புக்கு தூக்கு தண்டனை. இதெல்லாம் எது கொடுக்கறாங்க? தெரிஞ்சுக்கிட்டு செய்யறவன்